Taste the Daily. கன்னியாகுமரி மாவட்டம் பிலாங்காலை பகுதியில் மகனை பார்க்க மாமியார் வீட்டின் மாடி ஏறி குதித்த மருமகனை மைத்துனர்கள் கட்டி வைத்து தாக்கியது தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர். பிபின் பிரியன் ஜெபப்பிரியா தம்பதிக்கு 4 வயதில் மகன் இருக்கும் நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். பிலாங்காலை பகுதியில் உள்ள தாய் வீட்டில் ஜெபப்பிரியா வசித்து வரும் நிலையில் அங்கிருக்கும் தனது மகனை பார்க்க பிபின் பிரியன் சென்றுள்ளார். மகனை மாடியில் உள்ள அறையில் வைத்திருந்ததை அறிந்த பிபின் பிரியன் மாடியில் ஏறி குதித்து ஜன்னல் வழியே தனது மகனுடன் பேசியுள்ளார். வீட்டில் இருந்தவர்கள் ஜன்னலை மூடி சிறுவனை தூக்க முயன்ற போது டாடி அவர்களை விரட்டுங்க என்றபடி சிறுவன் அங்கும் இங்கும் ஓடி உள்ளான். நீ போன்னு சொல்லு மனே, நீ போ, டாடி வந்திருக்காவ, நீ போன்னு சொல்லு, புள்ள சொல்லு, நீ போன்னு சொல்லு மனே, நீ போ, நீ போ, டாடி வந்திருக்காவன்னு சொல்லு மனே, வந்துரு 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 வந்துரு. இதனால் ஆத்திரமடைந்த பிபின் பிரியன் ஜன்னல் கண்ணாடிகளை அடித்து உடைத்ததாக கூறப்படுகிறது. அப்போது மைத்துனர்கள் கட்டி வைத்து அடித்து அவரது மூக்கில் கடித்து விட்டதாக சொல்லப்படுகிறது. ரத்தம் சொட்ட சொட்ட இருந்த பிபின் பிரியன் அறைக்குள் இருந்த தனது மகனுடன் கொஞ்சி பேசினார். இது பண்ணீங்களா சோச்சோ சோச்சோ? நான் பிள்ளைய பார்க்கலாம் மோனே, அங்கேருந்து இங்கே வர வந்தேன். என்ன பிள்ளைய காட்டல மோனே, பிள்ளை என்கிட்ட காட்டவே இல்லை. நான் அடிக்கடி இப்படி வருவேனா மோனே? போலீசார் உடனடியாக பிபின் பிரியனை மீட்டு குளச்சல் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மாமியார் நிர்மலாவும் மருமகன் தன்னை தாக்கியதாக கூறி தக்கலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்ந்துள்ளார். இரு தரப்பினர் புகாரின் அடிப்படையில் திருவட்டார் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். Taste the Daily.